நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வருகையை நம்ம எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? அதை நம்ம சந்தோஷத்தோடு எதிர்பார்க்கிறோமா? நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்த நம்முடைய தேவனை நம்ம முகமுகமாய் தரிசிக்க போறோம். அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கா? இல்ல இன்னமும் அதற்கான சில பேருக்கு பயம் இருக்குத நம்ம அறியும். தேவனுடைய வருகையில அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். அவர் துன்மார்க்கனை தான் நியாயம் தீர்க்க போகிறார். ஆனா அவர் பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிற நாள்னு எழுதியிருக்கு. அது அவங்க பிள்ளைகளுக்கு சந்தோஷம், துன்மார்க்கனுக்கு அது ஆண்டவர் கொடுக்குற நியாய தீர்ப்புன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய கர்த்தர் வருகிறார் இல்லையா? இதை குறித்து ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனுக்கும் சொல்றார் இல்லையா, கர்த்தர் வருகிறார் என்று. வாசிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆமென். ஆமென். இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும். அப்ப எல்லோருக்குமே என்ன பண்றாரு? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு. அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த அவங்களுடைய கிரியைக்கும் அவங்க பேசின வார்த்தைகளுக்கும் அவிசுவாசத்திற்கும் தண்டிக்கிறதுக்கும் பரிசுத்தவான்கள். யார் பரிசுத்தவான்கள்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் பரிசுத்தம். உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டு விடாதீங்கன்னு எழுதிருக்கு. அப்போ ஆண்டவர் வருவார், அவர் நமக்கு நீதி செய்வார். அப்போ பாடுகள் அனுபவிக்கிற நமக்கு இளைப்பாறுதலையும், பாடுகளை கொடுக்கிற அவர்களுக்கு உபத்திரத்தையும் தண்டனையும் கொடுக்கறது கர்த்தருக்கு நீதியா இருக்குது இல்லையா? அப்போ துன்மார்க்கனை தண்டிக்கிறதுக்கு தான் கர்த்தர் வருகிறார். அவர்களை நியாயம் தீர்க்க வருகிறார்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? ஆனா நமக்கோ அது இளைப்பாறுதல் காலம், கர்த்தரிடத்தில் நம்ம சேர்க்கப்படுக போகிற நாள். அந்த நாள் நமக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமான நாள். அவர் துன்மார்க்கனை, பூமியில் இருக்கிற துன்மார்க்கனை நியாயம் தீர்க்கிறதுக்காக தான் வருகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அவர் வருகிறார். யாருங்க வரா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்காக வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், துன்மார்க்கனை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அப்போ அவருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் கம்பீரிக்கும். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அப்போ அவன் கிரியை ஏற்ற பலன் என்னோட கூட வருகுதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அவருக்காக பிரயாசப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதலையும், கீழ்ப்படியாதவர்களுக்கு துன்மார்க்கனுக்கும் தண்டையும் கொடுக்க நம்முடைய கர்த்தர் வருகிறார். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கும். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிழ்ந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது. ஆமென். கர்த்தர் வருகிறார். அவர் எப்படி வராருன்னு பாத்தீங்கன்னா, அவர் கோபத்துலதான் வராருன்றத நம்ம பார்க்கிறோம். துன்மார்க்கனை அழிக்கிறதுக்காக கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறார். அப்போ அவருடைய ஆயுதங்கள் என்ன பண்ணும்? அவருடைய அக்கினி அவருக்கு முன் செல்லுதுன்றதை பார்க்கிறோம். அதுதான் 3ஆம் உலகம். அப்போ கலைகளை முதலாவது என்ன பண்றாரு? கட்டுகளாக கட்டி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வருகிறாருன்றதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 20 கோடி பேர் ராணுவ வீரர் என்ன பண்றாங்க? அர்மகதான் என்ற இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? கூட்டி சேர்க்கிறாரு. அங்க மட்டும் இல்ல, எங்க இருந்தாலும் துன்மார்க்கனுக்கு என்ன கிடையாது? இளைப்பாறுதல் கிடையாது. கர்த்தர் அவருக்கு நிச்சயமா தண்டனையை கொடுக்கிறாரு. ஆனா அதே அவருடைய பிள்ளைகளுக்கு அதே போல எங்க இருந்தாலும் அவரை அவர் தூதர்கள் மூலம் கூட்டி சேர்த்து இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் ராஜ்யத்தையும் கொடுக்கறதுக்கு கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார்னு போட்டு. இப்போ அவர் வரும்போது எங்க இருக்குன்னா, அவருடைய பாதங்கள் பூமிகள் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். ரகசியமாவும் வரப்போறது இல்லை, ரகசியமாக போக போறதும் இல்லை. அவருடைய குத்தினவர்கள் யாவரும் அவரை காண்பார்கள் சொல்லி எழுதிருக்கு. அவர் ஒலிவு மலையில அவருடைய பாதங்கள் நிற்கும் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு சந்தோஷம், துன்மார்க்கனுக்கோ அது சகிக்க முடியாத ஒரு நாளா இருக்கும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம். ஆமென். ஆமென்.
நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு எப்படி இருக்குமா? சந்தோஷம். அப்ப நம்ம நீதி உள்ளவர்களா, உண்மை உள்ளவர்களா இருந்தோம்னா, கர்த்தர் நமக்குள்ளே வாசமா இருந்தார்னா நம்ம சந்தோஷம். மணவாளன் மணவாட்டியை சந்திப்பதற்கு ஒப்பாக அந்த சந்தோஷம் இருக்கும். அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை தான் நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம். நம்மளோட நம்பிக்கையும் விசுவாசமும் கூட அதுதான் இல்லையா? நியாய தீர்ப்பு நமக்கு நல்லவைகள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 39வது வசனம் வாசிக்கலாம். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். ஆமென். ஆமென். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இன்னைக்கு கொரோனால அவ்வளவு பேர் செத்தாங்க. அப்போ அந்த நியாய தீர்ப்புன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அது நல்லவைகள்னு சொல்லணும். கர்த்தர் நீதி உள்ளது, நீதியாய் நியாயம் தீர்த்தார்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நீங்க வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிச்சீங்கன்னா, அந்த வாதையினால் கொல்லப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, மனம் திரும்பினாங்கன்னா கேட்டீங்கன்னா, மனம் திரும்பாமல் தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் மனம் திரும்பவில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இன்னைக்கு கொரோனால கூட நிறைய பேர் மறிக்கிறாங்க. கடவுள்லாம் உயிரோட எங்களை இருக்கிறாரா இல்லையா, எங்களை இந்த மாதிரி தண்டனையில இருந்து காப்பாத்தலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறதையும் தூஷிக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா கர்த்தரோட பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தரோட பிள்ளைகள், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நல்லவை. கர்த்தர் நீதியாய் நியாயம் செய்யும். இப்போ ஒரு நோயிலையோ ஒரு 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 கஷ்டத்திலயோ இருக்கிறவங்கள நம்ம போய் பார்க்க போறோம்னா, நம்ம முதல்ல என்ன சொல்லணும்? கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதியா என்ன பண்ணாரு? மட்டாய் தண்டித்தார். இன்னமும் ஜீவன் இருக்கு நம்ம கிட்ட. அப்போ இன்னும் அவர் கர்த்தர் இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். எவ்வளவு பேர் மரித்து இருக்கும் போது நம்ம கிட்ட ஜீவனை வைத்திருக்கிறார். அப்போ மனம் திரும்புங்க, பாவ அறிக்கை செய்யுங்க, கர்த்தரிடத்துல மனம் திரும்புங்க, யாவரோட சமாதானமா இருங்க, எல்லாரையும் மன்னிங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணாரு? உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து உங்களுக்கு புதிய வாழ்வை கொடுப்பார்னு சொல்லணும். கர்த்தர் எப்பவுமே எதை செய்தாலும் கர்த்தர் நீதி உள்ளவர். வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசி. நீங்கள் தேவனுடைய ராஜ்ய நிமித்தம் பாடு அனுபவிக்கிறா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரன் என்று எண்ணும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கும் உபத்திரத்தையும் உபத்திரப்படுத்துகிற உங்களுக்கும் எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது. ஆமேன். இந்த வசனம் என்னங்க சொல்லுது? தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார்னு சொல்லி இருக்கு. அப்போ துன்மார்க்கனை தண்டிக்கிறது எப்படி இருக்கான்? தேவனுக்கு நீதியா இருக்குது. உபத்திரப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கறதும், உங்களை உபத்திரப்படுத்துற அவர்களுக்கு நித்திய தண்டனை கொடுக்கறதும் தேவனுக்கு நியாயமான தீர்ப்பா இருக்குது. அதனால நம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புன்றது அவருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம், மன மகிழ்ச்சி, அது பொக்கிஷம். அந்த நாள், அதை அவரை காண போகிற நாள் நம்ம ஆச்சரியப்படத்தக்கதாய் அவர் வருவார். அவர் எப்படி இருக்கிறாரோ அவருக்கு ஒப்பாய் நம்ம மாறும். இந்த மாம்ச சரீரம் எல்லாமே நம்ம விட்டு கலைந்து இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ, அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஒப்பாய் மாறுவோம்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படி நம்முடைய கர்த்தர் வருகிறார்னு சொல்லி எழுதி வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 7-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆமென். தேவனை அறியாதவங்க யாருங்க? தேவனை அறியாதவங்க கிறிஸ்தவங்க எல்லாரும் தேவனை அறிஞ்சிருக்கிறாங்களான்னு கேட்டா, இன்னைக்கு எத்தனை பேருக்கு இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர்ன்றதை அறிஞ்சிருக்காங்க. ஒரு இந்துக்களை கேட்டா கூட கிறிஸ்தவர்களுடைய தெய்வம் யாருன்னு கேட்டா அவங்க பளிச்சுன்னு இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. இதே கிறிஸ்தவங்க கிட்ட தேவனுடைய நாமம் என்னன்னு சொன்னா அவங்க இயேசு கிறிஸ்துன்னு சொல்றதுக்கு அவ்வளவு நேரம் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு திருத்துவத்திலையும் இது யெகோவா விட்னஸ்லயும் அவங்க எல்லாம் போய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளிக்கிறாங்க. நம்முடைய தேவன் நமக்காக மனிதனாய் இறங்கி நமக்காக ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவரும் இயேசுவை கர்த்தர்னு அறிந்திருப்பாங்க. நான் ஒரு தேவனை அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அறிக்கை பண்றாங்க. ஆனா கிரியையினால அவரை மறுதளிக்கிறாங்க.
இப்படிப்பட்டவர்களுக்கு நீதி உள்ள ஆக்கினைன்னு சொல்லி எழுதி. அப்போ அவங்கள 3ஆம் உலகப் போர்ல அணு ஆயுதங்களால தண்டிக்கிற தண்டனை எப்படி இருக்கான், அது நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வானத்திலிருந்து வருவார். அவருக்கு முன்பாக அக்கினி செல்லும் சொல்லி எழுதி. அக்கினி அவர்களை பட்சிக்கும். அந்நாளிலே அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா. நம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கதாயும் நம்ம ஒரு சாட்சியை விசுவாசிச்சு அவர்கள் காத்திருந்ததுனால நமக்கு என்ன பண்ணுக்கும், அவர் ஆச்சரியப்படத்தக்கதா அவர் வரும்போது நமக்கு மகிமை கிடைக்கும். ஆனா அவர்களுக்கோ கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி அந்த ராஜ்யத்துல அவங்க இல்லைன்றதே பெரிய தண்டனை. ஆண்டவருடைய மகிமைக்குரிய ராஜ்யத்தை இழந்து போகுது, அது பெரிய தண்டனை. அது மட்டும் இல்லாம நித்திய அழிவாகிய 2ஆம் மரணத்தை அவங்க அடைவாங்க. அப்போ கர்த்தருடைய நியாயத்திற்கு நீதி உள்ளவைகளா இருக்குது. அவருடைய பிள்ளைகளுக்கு அது சந்தோஷம். கர்த்தருடைய வருகை அவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் சந்தோஷம். வாசிக்கலாம் சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். ஆமென். ஆமென். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவாங்க. எப்போங்க அது? இதே வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிச்சீங்கன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜபாரம் பண்ணுகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதியை செலுத்தகளும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி அதாவது சபை தன்னை ஆயத்தம் பண்ணினாலே என்று சொல்ல கேட்கு. அப்போ திரளான ஜனங்கள் ஆரவாரத்தோடும் பெரும் இறைச்சத்தோடும் இடிமுழக்கத்தோட சத்தத்தை உண்டாக்கி அல்லேலூயா தேவனுக்கு மகிமைன்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அது எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷமான நாள். அவருடைய ராஜ்யத்துல நம்ம இருக்க போறோன்ற சந்தோஷம், கர்த்தரை பார்க்க போறோன்ற சந்தோஷம். சங்கீதம் 67ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கெம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். ஆமென். தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். அதனால ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம், சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவுள். அப்போ கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம இருக்க போறோம். அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது மகிமைக்கு மேல மகிமை அடி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார். ஆவிக்குரிய சரீரத்துல நம்ம அவருக்கு எதிர்க்க அவர் எப்படி இருக்கிறாரோ அவருக்கு ஒப்பாய் நம்ம மாறுவோம்னா அப்படியே நம்ம ஆவிக்குரிய சரீரத்துல இருப்போம். இப்போ நல்லா பாருங்க, யோவான வெளிப்படுத்தின விஷயத்துல யோவான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது செத்தவனை போல் விழுந்தான் எழுதிருக்கு. அப்படிப்பட்ட மகிமையில் அவர் தோன்றினார். அதே மகிமைக்கு ஒப்பாய் நம்ம மாறுவோம். இப்ப நம்ம ஆவிக்குரிய சரீரத்துல அவருக்கு சிறகுகள் அடித்து அவருக்கு எதிர பறந்து போவோம்னு சொல்லி வேதத்துல எழுதி. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்களா? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவாங்க. நம்ம ஒலிவமலையில தாங்க நம்ம இறங்க போறோம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவாங்க. சஞ்சலமும் தவிப்பு என்ன பண்ணும்? ஓடிப்போம். இனி கவலைகள் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது, எல்லாமே என்ன பண்ணுவோம்? ஓய்ந்து போவோம். நம்ம இனி அந்த சந்தோஷத்தை நம்மளால எண்ணி முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு மகிமையை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சபிக்கப்பட்ட உலகமே இவ்வளவு மகிமையா இருக்குமானா ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி எவ்வளவு மகிமையா இருக்கும். அதுல நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியனுமா இருப்போம்னா அதுல ஒரு மகிமையை நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் இல்லையா? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் நல்லவராங்க. ஆனா வசனம் சொல்லுது, தமக்கு காத்திருக்கிறவருக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தருக்காக காத்திருக்கிறாருன்னா அவர் நமக்கு நல்லவரா இருக்கிறார் இல்லையா? நமக்கு நீதி செய்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம். நமக்கு எண்ணி முடியாத ராஜ்யத்தின் மகிமையை நமக்கு கொடுக்கிறார். அதனால கர்த்தருக்கு காத்திருக்கிறது யாவரும் பாக்கியவான். இப்போ யாக்கோப்பு பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா பரிசுத்தவான்கள்லாம் பாத்தீங்கன்னா விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றும் என்ன பண்ணாங்க? வாக்கு தத்தத்தை இன்னும் அடையாம போனாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே கர்த்தர் வருவாருன்றத விசுவாசிச்சாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏனோக்கே ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையா இருக்கு. ஏனோக்கே கர்த்தர் வருவார்னு சொல்லி காத்திருக்கிறாரு, அந்த விசுவாசிக்கிறாரு, அந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் இல்லையா? யாக்கோபும் அப்படிதான் சொல்றாரு.
கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். அப்போ எல்லாருமே ஆதியிலிருந்து எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருக்கு காத்திருந்தாங்க. வாசிக்கலாம் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். ஆமென். ஆமென். சங்கீதக்காரர் சொல்றத பாருங்க. தாவீது என்ன சொல்றாரு? உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான் சொல்லி ஏசாயா சொல்றார் இல்லையா? வாசிக்கலாம் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமென். நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிறோம், கர்த்தரும் நமக்காக நீதி செய்யறதுக்காக காத்திருக்கிறார்ன்றதை பார்க்க முடியாது. நம்மள இரக்கம் கொள்றதுக்காக காத்திருக்கிறார். நம்ம மேல் இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார், உங்கள் மேல் மனதுருங்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்றதை பார்த்தோம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு சொல்லி சங்கீதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க பூமியை சுதந்திரித்துக் கொள்ளப்படும். அதனாலதான் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் எழுதியிருக்கு. வாசிக்கலாம் சங்கீதம் 70ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ஆமென். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற யாவருக்கும் என்ன மகிமை உண்டாகுன்றதை நம்ம பார்க்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்களே வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றியிரு. அதுதான் 3ஆம் உலகப்பு. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இப்பொழுதே நம்ம மனம் திரும்பி, இந்த நிமிஷம் மனம் திரும்பி அவரிடத்துல போய் ஐக்கியமா இருப்போமானா அவர்கள் யாவரும் பாக்கியவான். கர்த்தர் மனதுருகிற தேவனா இருக்கிறாரு. அவருடைய கோபத்தின் நாள் வருவதற்கு முன்பதாக அவருக்கு தாமதிக்கிறதே எதுக்காக? எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்க பண்ணுன்றதுக்காக, நமக்காக தான் பொறுமையோடு இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமா இல்லாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்றே தாமதமா இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறதுக்கு நம்ம காத்திருக்கிறோமா? வாசிக்கலாம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஆமென். ஆமென். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகும். அதுக்கு என்னங்க அர்த்தம்? நீங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் படிச்சீங்கன்னா, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படுகிற கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கு. அப்போ உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு, அப்போ கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கு. இன்னும் உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடிமையா இருக்கக்கூடாது இல்லையா? அவருடைய வருகை சமீபமா இருக்கு. எல்லாத்தையும் விட்டு அவருக்கு எதிர்கொண்டு போறோம். அதுக்கு இப்பவே நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தமா இருக்கணும். நம்ம இருதயத்தை மனதை அலப்பாய விடாம கிறிஸ்துக்குள் எல்லா சிந்தனைகளும் சிறைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். உங்கள் விளக்கு எரிகிறதாகும். யோவானை பார்த்து நாங்க சொல்றாரு, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். அப்போ நம்மளும் கர்த்தருக்காக விளக்கா இருக்கிறோமா? ஏன்னா ஆண்டவருக்காக நம்ம என்ன காரியங்களை செய்யறோம்? ஊழியத்தை செய்யறோமா? எந்த சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா போதிக்கிறோமா? ஏன்னா எஜமான்னு போட்டிருக்குது. அப்ப நம்ம யாரு? ஊழியக்காரங்க. அப்போ வேலை செஞ்சோம்னா எஜமான் எப்போ ஒரு கூலி வாங்கலாம், நம்ம காத்திருக்கலாம் இல்லையா? இப்போ நீங்க வேலை செய்யறவங்க கூட பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் 1ஆம் தேதி வந்தா சந்தோஷம் தானே போடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அதனால அந்த நாளுக்காக காத்திருப்பான். வேலை செய்யாதவங்க என்ன பண்ணுவான்? பயப்படுவான். ஐயோ 1ஆம் தேதி வந்துச்சு, நம்ம என்ன பண்ண போறோம். ஆனா வேலை செஞ்சு சம்பளத்துக்கு எதிர்பார்க்கிறோம், அது சந்தோஷமா இருப்பான் இல்லையா? அது போல கல்யாணத்துல இருந்து வந்து தட்டும் போது உடனே கதவை திறக்கிறது, எப்போது வருவார் எஜமான் வருவார் காத்திருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். எப்படிங்க நம்ம காத்திருக்கிறோம்? நீங்கள் யாதொரு வரத்திலும், யாரை பார்த்து சொல்றாரு? சபையை பார்த்து சொல்றாரு. கொரிந்து பட்டணத்துல இருக்கிற சபையை பார்த்து சொல்றாரு, நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்களே. அப்போ அப்பத்துல இருந்து என்ன பண்றாங்க? எல்லாருமே
காத்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே விசுவாசத்தினாலே என்ன பண்ணாங்க? நற்சாட்சி பெற்றாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறோம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். ஆமென். நாங்களோ, யாரு நாங்களோன்றது? சபைதான் இல்லையா? கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களை பார்த்துதான் நாங்களோ, கர்த்தர் வருவார் அப்படின்ற காத்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, நாங்களோ நீதி கிடைக்கும். நிச்சயமா கர்த்தர் நீதி செய்வார்ல. நீங்கள் படுகிற எல்லா பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆவியை கொண்டு, யாரோட ஆவியை கொண்டு? கிறிஸ்துவோட ஆவியை கொண்டு. அதனால்தான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். நிச்சயமா நம்முடைய கர்த்தர் வருவார், நமக்கு நீதியை செய்வார் இல்லையா? அப்போ கர்த்தர் வருவார்னா நமக்கு பொறுமை வேணும் இல்லையா? சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையா இருங்க. இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறி வரும் அளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான் இல்லையா? அதுபோல நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமேன். ஆமேன். இப்போ வரப்போகிற 3ஆம் உலக போரை நம்ம எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? அப்போ அதுல நம்ம தப்பித்து பிழைத்திருக்கிறோம்னா, பிரியமானவர்களே, இவைகள் வர காத்து இருக்கிற நீங்கள், இவைகள்லாம் எது? இதோ கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகணும். அப்ப இதுக்கு நம்ம காத்துதான் இருக்கணும். நம்ம ரொம்ப வருஷமா 3ஆம் உலக போர் வரப்போது நம்ம எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? அப்போ கர்த்தருடைய வருகையில அந்த நீதி உள்ள ஆக்கணையிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளணும்னா, நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாயிருந்து சமாதானத்தோட யாவரோடும் சமாதானமா இருங்கள்னு சொல்லி அதனாலதான் வேதம் சொல்லுது இல்லையா? அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள்னு சொல்லி எழுது. ஏன்னா எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. எத்தனை வசனம் ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. எதற்காக? அந்த ராஜ்யத்தை நம்ம இழந்துட போகக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வது போல நமக்கு சொல்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கிறோம். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நானானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமேன். சபை கூடி வருகிறது சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணுமா? நாளானது சமீபித்து வருகிறதை பார்க்கிறீர்கள். நாளாதுன்னா என்னது? கர்த்தருடைய நாள் எவ்வளவு சமீபமா வருகிறதுன்ற நம்ம வேதத்தை ஆராய்ந்து பாக்குறோம் இல்லையா? அப்போ எவ்வளவு சமீபமா இருக்குது, எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறி 3ஆம் உலக போருக்கு இந்த உலகங்கள் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கும்போது, அப்போ எவ்வளவா இதை நம்ம பார்க்கிறோமோ, எவ்வளவா நம்ம உணர்றோமோ, அவ்வளவா என்ன பண்ணோம்? நம்ம எல்லாருக்கும் புத்தி சொல்லணும். சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவருக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனுக்கும் மற்றவனுக்கும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்போ நம்மளால யார் யாரெல்லாம் ரட்சித்துக் கொள்ள முடியும் இல்லையா? யார் யாரெல்லாம் எப்படியாவது அவங்கள அந்த நரகத்துல இருந்து, அந்த தண்டனையில இருந்து அவங்களை எப்படியாவது, 2ஆம் மரணத்துல இருந்து எப்படியாவது அவங்கள அந்த ஆக்கினையில இருந்து வரப்போகிற தண்டனையில இருந்து நம்ம எப்படி அவங்கள காத்துக்கொள்ள முடியும்? எல்லாருக்கும் எல்லாமே ஆணைன்னு சொல்லி போல் சொல்றாரே, அது போல நம்ம எப்படியாவது அந்த நித்திய ஜீவனை அவங்க அடைகிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிற நீங்கள் பகுத்தறிவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்கள்னு சொல்லி எழுது. அப்போ பகுத்தறிவு உள்ளவர்களா இருக்கிற சிலர் நீங்க என்ன பண்ணுமா? இரக்கம் பாராட்டணும். இரக்கம் பாராட்டணும்னா என்ன பண்ண முடியும்?
அப்போ சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட முதல்ல சாந்தத்தோட தான் பேசணும். நம்ம அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு சத்தியம் தெரியாது, அதனால அப்படி இருக்காங்க. நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம், அவங்க புரியாம பேசுறாங்க, இந்த உலகத்துக்கு மயக்கத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிசாசால் பிடிக்கப்பட்டவனு மயக்கம் தெரியத்தக்கதாக அவனுக்கு சாந்தமாய் உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்லி எழுதி. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லி எழுதி. அப்போ நம்ம இன்னமும் எப்படி இருக்கோம்? ஆவியில எளிமை உள்ளவர்களா இருக்கிறோமா, இல்ல இன்னமும் இருதயத்துல மனமேட்டுமை இருக்குதா அப்படின்றத நம்மை நாம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஆவிக்குரிய பெருமைகள் இருக்கும், நிறைய சத்தியம் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, நிறைய தெரியும் அப்படின்ற அந்த இருதயத்தின் மேட்டுமை நமக்கு இருக்கா? நிறைய தீர்க்க தரிசனங்கள் நமக்கு தெரியும், நிறைய வசனங்கள் தெரியும், ஆனா நமக்குள்ள மேட்டுமை இருக்கா? ஏன்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார்னு எழுதியிருக்கு. அப்போ நீ ஞானி ஆகணும்னா முதல்ல எப்படி இருக்கணுமா? பைத்தியமாக கடவுள்னு சொல்லி எழுதிருக்கு. அதனால ஆவியில் எளிமை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவாங்க. அவர் நாமத்திலிருந்து நம்ம நிந்திக்கப்படுறோமா, நம்ம பாக்கியவான், நிச்சயமா நம்ம ஆறுதல் அடைவோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். நம்ம இன்னும் இரக்கம் எல்லாம் காட்டுறோமா? எல்லாருக்கும் தெரியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இருதயத்துல சுத்தம் இருக்கா? இனி யார் மேலே காசுப்பு, கோபம், வைராக்கியம், மேட்டுமை, கலகம் இதெல்லாம் பண்ணிட்டு கொண்டு இருக்கிறோமா? சபைக்கு விரோதமா செய்யறோமா? கர்த்தருக்கு விரோதமா முன்முணுக்கிறோமா? இருதயத்துல கள்ளம் கபடம் இல்லாத இருக்கிறவங்க, குழந்தை போல இருக்கிறவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் இல்லையா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார். இப்படிப்பட்டவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னமும் ஒருவருக்கு ஒரு விரோதமா பேசி கொண்டிருக்கிறோமா? ஏன்னா நியாயாதிபதி வாசப்படியில் நிற்கிறார் சொல்லி வேதவசனம் சொல்லுது. யாவரோடும் சமாதானமா இருங்க, ஏன்னா சமாதானம் இல்லாம பரிசுத்தம் இருக்காது. இன்னும் விரோதம், வைராக்கியம், பெருமை, மேட்டுமை, இன்னும் மாம்சத்தின் கரைகளா இருக்கிற அந்த கிரியைகளை தரித்து கொண்டு இன்னும் இந்த உலகத்துல அடிமையா இருந்துன்னு அது கூட போர் செய்யறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம அவைகளை நிர்மூலமாக்குற, அரண்களை நிர்மூலமாக்குற தேவபலனா நம்ம இருக்கணும். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள்ளாக என்ன பண்ணோம்? சிறைப்படுத்துகளா இருக்கு. எல்லாருக்கும் முன்பாக நம்ம என்ன பண்ணோம்? தாழ்மைப்படுத்தும். ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யணும், ஒருவருடைய கனம் பண்ணுகிறதுல முந்திக்கொடும். குறிப்பா இந்த உலகத்திற்கு நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் அடிமையில இருந்து நம்ம வெளியே வரணும். வாசிக்கலாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமேன். ஆமேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள் எழுதியிருக்கு. ஏன்னா ஒருத்தன் உலகத்துல அன்பு கூர்ந்தா அவனுக்கு பிதாவோட அன்பு கிடையாது. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானது அல்ல அப்படின்னா அதெல்லாம் பிசாசினால் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். அப்போ உலகத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கக்கூடாது. இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் என்ன பண்ணக்கூடாது? தரிக்கவும் கூடாது. இன்னைக்கு கூட எலெக்ஷன் இருக்குது, அதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது இல்லையா? அது உலகத்தாரோடுது. நம்முடைய ராஜா வரப்போகிறார், அவர் நீதியார் ஆட்சி செய்வார். அது வரைக்கும் இங்க என்ன நடக்கும்? துன்மார்க்கனுடைய ஆட்சி தான் நடக்கும். ஆனா எந்த அதிகாரமும் தேவனால் உண்டாயிருக்கு, அந்த அதிகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும் இல்லையா? அப்போ உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தரிக்க கூடாதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. உலகமும் அதன் இச்சையும் ஓய்ந்து போவோம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆண்டவருடைய கட்டளைகள் படி செய்கிறவன் தான் அவருக்குள் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனுக்குள் நிலைத்திருக்கிறான்றதை நம்ம பார்க்கணும். 2 எஜமான்களுக்கு என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை என்ன பண்ணுவான்? சிநேகிப்பான். அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்ன்றாரு. எதுங்க அவங்கள நினைக்கணும்? கர்த்தர் ரட்சிப்பு அருளி கூட அந்த உலக பொருட்களை அழிஞ்சு போற போஜனத்தை திரும்பி பார்த்தாங்க. ஐயோ இவ்வளவு பொருட்களை நம்ம விட்டு போறோமே, இவ்வளவு ஆஸ்தியை நம்ம விட்டுட்டு போறோமே. அவங்க திரும்பி பார்த்து உப்பு தூணானது இதெல்லாம் நமக்கு திஷ்டாந்தகமா வைக்கப்பட்டது. வாசிக்கலாம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 62வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு,
கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஆமேன். ஆமேன். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும். அப்போ அது தேவனுடைய ராஜ்ய ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம். இந்த உலகத்துக்கு மறித்து தேவனுக்கு என்று பிறந்திருக்கோம் புதிதாக. திரும்பவும் போய் இந்த பழைய உலகத்தை போய் நம்ம திரும்பி பார்த்தோம்னா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குலாம் நம்ம போக முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ போதும் என்கின்ற மனதோட கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். நம்ம உலகத்துல நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, அதுல இருந்து நம்ம ஒன்றும் கொண்டு போவதும் இல்லைன்றது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ஆண்டவர் சொல்றத பாருங்களேன், உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்றார். எப்போ நமக்கு இருக்கிறதே போதும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர் வருகை சமீபமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாக்கியம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிக்க. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஆமேன். ஆமேன். இந்த ஓமையை பாருங்க, பரலோக ராஜ்யம் நிலத்துல புதைத்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குதான். அப்ப அந்த நிலத்துல ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு அவன் என்ன பண்றான், தனக்கு உண்டாகிற எல்லா ஆஸ்தியும் அதை வித்துட்டு போய் அதை வாங்குறான். ஏன்னா அந்த பொக்கிஷத்துக்கு ஒப்பா இதெல்லாம் கிடையாது. அது போலதான் நம்ம பூமிக்குரிய இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற இந்த பணமா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், இந்த ஆஸ்தியா இருக்கட்டும், இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிடத்தக்கது கிடையாது. அப்போ இவைகளால் என்ன பண்ணுங்க, இவைகளை விட்டு அதை சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த உலக ஆஸ்தியை காட்டிலும் பொக்கிஷன்றது தேவனுடைய ராஜ்யம் மகா பெருசு. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, உங்களுக்கு உண்டாங்களை விட்டு என்ன பண்ணுங்க, தரித்திரருக்கு கொடுங்கன்றாரு. அப்போ அதெல்லாம் எங்க இருக்குது, நீங்க பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறீங்கன்றாரு. இதே மாதிரிதான் மோசேவன் என்ன பண்ணாரு, இந்த பொக்கிஷங்கள்லாம் விட்டு தான் வந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தின் பொக்கிஷங்களை இழந்துட்டு தான் வந்தார். வாசிக்கலாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 - 26 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமேன். ஆமேன். மோசே பாத்தீங்கன்னா பார்வோனுடைய குமாரத்தி என்கின்ற அந்த இளவரசன்ற அந்த பட்டத்தை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் நினைச்சிருந்தா அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து ஒரு இளவரசனா என்ன பண்ணிருக்கலாம், இந்த உலகத்தை அனுபவிச்சிடலாம். ஆனா அவன் என்ன முடிவு எடுத்தான்னு பாருங்க, தேவனுடைய ஜனங்களை துன்பத்தை அனுபவிக்கிறதே அவன் தெரிந்து கொண்டான். பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறத காட்டிலும் இந்த தேவ மனுஷங்களோட என்ன பண்ணலாம், கர்த்தரோட பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிக்கிறதே அவன் தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தா கர்த்தருடைய 1000 வருஷ அரசாட்சியிலும் மகிமைக்குரிய சரீரத்தையும் அவன் அடைய போற மகிமைக்குரிய தன்மையும் அதை அறிந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் அதெல்லாம் அதுக்கு ஒப்பிடத்தக்கது கிடையாது, கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியவான் எண்ணினான். அப்போ பரலோகத்தில் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாகிற அந்த மனுஷன்றது யாரு? மோசே போல ஆட்களை தான் வருது அந்த இடத்துல சொல்றாரு இல்லையா. அவன் என்ன பண்ணா, தனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு அதை என்ன பண்ணாரு, வாங்கினான்றதை நம்ம பாக்குறோம். இனி வரும் பொக்கிஷங்கள் மேல், எகிப்தின் பொக்கிஷங்கள் மேல் காட்டிலும் கிறிஸ்துவின் வரும் நிந்தையை அதிக பாக்கியவான் என்று நினைத்து அந்த பாடுகளை அனுபவித்து என்ன பண்ணாரு, வனாந்தரங்கள்ல சுற்றி திரிந்தாருன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆமேன். ஆமேன். பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, இவங்களும் அதுதான் அந்த ஓமையின்படி தங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாக கொள்ளையடிக்க கொடுத்தாங்க. ஏன்னா அந்த நிலத்தை வாங்கிட்ட பிறகு அந்த நிலத்துல இருக்கிற பொக்கிஷங்களை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் அந்த நிலத்துல இருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குது. அதனால அநீதியான உலக பொருட்களை கொண்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் சிநேகிதர்களை சம்பாதி, நீங்கள் மாளும் போது உங்களை நித்திய வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களை கொண்டு சிநேகிதர்களை சம்பாதிங்கன்னு சொல்லி வேதத்துல எழுது.
2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆமென். இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, அவங்க பணக்காரங்க இருக்காங்க, அவங்க நல்லா வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வசதி இருக்கு, அவங்க தான் கொடுக்கணும், ஏன்னா ஆஸ்தியை வித்துட்டு கொடுக்க சொல்றாங்க, நான் ஏழை, என் சம்பளம் எனக்கே கரெக்டா இருக்கு, என் குடும்பத்தை பார்த்துக்கிறது கரெக்டா இருக்கு, அதனால நான் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த வசனம் நல்லா பாருங்க, மிகுந்த உபத்திரத்திலே சோதிக்கப்படுகையிலன்னா அவங்களுக்கு சாப்பாடுக்கே வழி இல்லைன்னு அர்த்தம். அடிப்படை தேவையே இல்லாதவங்களதான் மிகுந்த உபத்திரம்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கலாம். அப்படி சோதிக்கப்படுகையில கூட அவங்க கொடிய தரித்திராய்தான். கொடிய தரித்திரம் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, சாப்பிடவும் உண்ணவும் உடுத்தவும் இல்லாதவங்களை பார்த்துதான் கொடிய தரித்திரம். அப்படி இருந்து கூட தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே, அதாவது விசுவாசத்துல நம்ம கிடைக்க போற மகிமை என்னன்றதை அவங்க அறிஞ்சு மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தாங்க. கர்த்தரும் இதை ஒரு இடத்துல சாட்சி கொடுப்பாரு. எல்லாரும் காணிக்கப்படியில போடும்போது பாத்தீங்கன்னா அந்த ஏழை விதைவை தான் அதிகமா கொடுத்தாங்கன்னு சொல்லுவார். இவங்க தங்களுக்கு இருக்கிறவைகளை எடுத்து கொடுத்தாங்க, அவங்களோ தனக்கு உண்டானவைகளை சாப்பிட்றதுக்குன்னு இருக்குது இல்லையா, அதை எடுத்து கொடுத்தாங்க, அவங்கதான் அதிகமா கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. அப்போ கொடுக்க வேண்டியது எல்லாருடைய கடமை. நமக்கும் கீழே இருப்பவர்கள் என்ன பண்றாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா, நமக்காவது ஒரு வீடு இருக்கு, தங்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கு, இதுவும் இல்லாதவங்க எவ்வளவு பேர் வீதிகள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதனால கர்த்தரை எப்போதும் நம்ம தேவனை ஸ்தோத்திரிப்போமா. சகோதரரை சந்தோஷமாயிருங்கள். கடைசியாக சகோதரரை சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்போது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களுடைய கூட இருப்பார்னு சொல்லி எழுதி. அப்போ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமா இருக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் சந்தோஷமா இருக்குதுன்றதை நம்ம பாக்குறோம், சமாதானமா இருக்குதுன்றதை பாக்குறோம், நீதியா இருக்குதுன்றதை பாக்குறோம். அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறவங்க அந்த ராஜ்யம் வரும்போது நம்ம எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கணும் இல்லையா. வாசிக்கலாம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆமென். அவர் இங்க என்னங்க எழுதியிருக்கு, நம்பிக்கையின் தேவன் தான் எழுதியிருக்கு இல்லையா. அப்போ நம்மளுடைய நம்பிக்கை பெருகும்படி நம்மளுக்கு எப்படிங்க சந்தோஷம் உண்டாகும், விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும். அப்போ விசுவாசத்தினாலதான் என்ன ஆகுது, சந்தோஷம் உண்டாகும். எல்லா விதமான ஆவிக்குரிய சந்தோஷங்களும் விசுவாசத்தினால்தான் உண்டாகுது. சமாதானத்தினாலும் உங்களை என்ன பண்ணுவாரு, நிரப்புவாராது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. அப்போ விசுவாசம் தான் பரீட்சை இருக்கும், பரீட்சை இருந்ததுன்னா அதனால பொறுமை உண்டாகும். அப்போ பொறுமை நம்மளுக்கு வருதுன்னா இந்த உபத்திரம் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. நமக்கு பொறுமை வரணும்னா இந்த உபத்திரங்கள் வழியா தான் நம்ம வரணும். அதனால இந்த உபத்திரத்தை என்ன பண்ணுங்க, சந்தோஷமா எண்ணுங்கள்னு சொல்லி எழுதி. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரை பின்பற்றுவர்களாகி. ஆமென். ஆமென். நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே, அவங்க உபத்திரத்தை கூட எப்படி இருந்தாங்கன்னா பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுறவங்களாக இருந்தாங்க இல்லையா. எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருந்து புத்தி இல்லாதவர்களை சந்தோஷமாய் சகித்தீர்களே. சகிக்கிறதுன்றது நம்ம பார்த்திருக்கிறோம், ஆனா சந்தோஷமா சகித்திருக்குன்னு சொல்லி ஒரு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது. ஒருவன் உங்களை சிறையாக்கினாலும், ஒருவன் உங்களை பட்சித்தாலும், ஒருவன் உங்களை கைவிட்டாலும் கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. அப்போ பாடுகள் இருக்கிறது இல்லையா. அவங்க ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மேட்டுமையா பேசுறதுக்கு அவங்க சகித்து இருக்கிறாங்க, அறைந்தாலும் சகித்து இருக்கிறாங்க, இந்த மாதிரி அவங்கள சிறைப்படுத்தினாலும் அவங்க சகித்து இருக்கிறாங்க, அவங்க புத்தி இல்லாம பேசும்போதும் சகித்து இருக்கிறாங்க. ஆனா எப்படி சகித்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்த்தரோட கிருபையினாலும் விசுவத்தினாலும் அன்போடு சந்தோஷத்தோட அதை சகித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க போற மகிமை மகா பெருசுன்றதை அறிஞ்சாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்ற அந்த விசுவாசத்தோட அவங்க என்ன பண்ணாங்க, அதை சகித்தாங்க. ஆண்டவர் நிமித்தம் நம்ம இப்ப துன்பங்களை அனுபவிக்கிறோமா, அப்போ நம்ம பாக்கியவானா இருக்கிறோம், நம்மளுடைய துக்கம் சந்தோஷமா மாறும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற அந்த நிமிஷத்துல நம்மளுடைய துக்கம் எல்லாம் ஓய்ந்து போகும். வாசிக்கலாம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10லிருந்து 12 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீதிய நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால்
பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அமேன். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லுது. ஏன்னா பரலோக ராஜ்யம் அவங்களுடைய இல்லையா. அப்போ என் நிமித்தம், அதாவது அவருடைய நாமத்து நிமித்தம் நம்மளை துன்பப்படுத்தி நம்மளை அவமானப்படுத்துறாங்க, இல்ல பொய்யா எதனா நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்னா நீங்க பாக்கியவான்கள்னு சொல்லிடுது. அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்க நிந்திக்கப்படுறீங்களா, சுவிசேஷ நிமித்தமாவும் அவருடைய நாமத்து நிமித்தமாவும் நீங்க நிந்திக்கப்படுறீங்களா, நீங்க பாக்கியவான். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து மகிழுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் என்ன இருக்கு, மிகுதியாய் இருக்கிறது. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த அப்போஸ்தலர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் என்ன பண்ணாங்க, இப்படிதான் துன்பப்படுத்தினாங்க இல்லையா. அப்போ உபத்திரப்படுகிற உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கிற தேவன் பிரியமா இருக்கிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 40-42 வசனங்கள் வரைக்கும் வாசி. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினதோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆமென். ஆமென். இயேசுவோட நாமத்தை கொடுத்து பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரதான ஆசிரியர் மூப்பர்கள் என்ன பண்றாங்க, அப்போஸ்தலர் கட்டளை எடுக்கிறாங்க. அப்போ அவங்க கட்டளை பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே எங்களுக்கு நியாயமா இருக்கிறது. அப்போஸ்தலர்கள் மூப்பர்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் கீழ்ப்படியணும்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. ஆனா சுவிசேஷம் அறிவிக்கணும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, முதலாவது கர்த்தருக்கு தான் கீழ்ப்படணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா விக்கிர ஆராதனை செய்யக்கூடாதுன்னு இருக்கும், ஆனா புருஷர்கள் சொல்லியிருக்காங்க, அதனால புருஷர் கீழ்ப்படிங்கன்னு எழுதியிருக்கு, அப்படின்னா நான் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவது கர்த்தருக்கு தான் கீழ்ப்படிக்கணும். கணவனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, ஸ்திரீக்கு கணவனும், கணவனுக்கு கிறிஸ்துவும், கிறிஸ்துவுக்கு தேவனும் தலையா இருக்கு. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிதான் நம்மளுக்கு நியாயமா இருக்கு இல்லையா. அப்போ இவங்க என்ன பண்றாங்க பாருங்க, தைரியமா போய் திரும்ப என்ன பண்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை பிரசங்கம் பண்றாங்க. அப்போ இதை கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, கூப்பிட்டு அடிக்கிறாங்க. இப்போ அவரோட நாமத்திற்காக நம்ம அவமானப்பட்டதை பாத்திரமாக எண்ணப்பட்டதுனால அந்த அடிகள் வாங்கணுமே அவரோட நாமத்துக்காக சந்தோஷமா என்ன பண்றாங்க, ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் போய் திரும்பவும் தேவனுடைய ராஜ்யத்தையும் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தையும் என்ன பண்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22-24 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும். இப்பொழுதும் நான் ஆவிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென். ஆமென். பரிசுத்த ஆவியினாலே தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, நீங்க ஜெருசலேமுக்கு போக வேணாம், அங்க போனா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களை அங்க அடிப்பாங்க, கட்டுகளா கட்டி கொண்டு போவாங்க, சிறையில அடைப்பாங்கன்னு தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் போவானு சொல்லும் போது பவுல் சொல்றாரு, நான் ஆவியில் ஜெருசலேமில் கட்டுண்டனா போறேன், அங்க எனக்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் நான் அறிவேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு இருக்குதுன்னு பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் எனக்கு தெரிவிக்குது, நான் அறிந்திருக்கிறேன். நான் இதை ஒன்றை குறித்து நான் கவலைப்படல, என் உயிரை கூட நான் என்ன பண்ணல, பெருசா நான் எண்ணல. என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். அப்போ அவங்க ஜீவனை கொடுக்கவே சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஏன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் தான். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோட இருக்க எனக்கு அதிக ஆசைன்னு சொல்றாரு. அவரோட ஆசை எங்க இருந்தது பாத்தீங்களா, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோட இருக்க அதிக ஆசை. அப்போ நம்ம அதனாலதான் கிறிஸ்துவைக்குள்ள இருக்கிறவனுக்கு மரணம் அவனை ஆட்கொள்ளாது, அவன் மரித்தாலும் பிழைத்து இருக்கிறான்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா. அப்போ அது மரணமே அவங்களுக்கு சந்தோஷமாக தான் தோணுது. அப்போ கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா. யோவான் 16ஆம் அதிகாரம் 20-22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தின் நினையாள்.
அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆமென். ஆமென். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுந்து புலம்புவீங்க, உலகமோ சந்தோஷப்படும். நீங்க துக்கப்படுவீங்க, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். எப்போ இது நடந்தது? சுவிசேஷத்துல நிமித்தம் அவங்களுக்கு அநேக உபத்திரங்கள் நடந்தது. அவங்க ரத்த சாட்சியா மறிச்சாங்க. இந்த உலகம் எல்லாம் என்ன பண்ணுது? சந்தோஷப்பட்டாங்க இல்லையா? ஆனா ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைவானே, அந்த வேதனையை வலியை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தோம், அந்த வலி வேதனை எல்லாம் சந்தோஷமா மாறிடும் இல்லையா? அது போல நீங்களும் இப்பொழுது என்ன பண்றீங்க? பிரசவ வேதனை தான் நம்ம படுகிறோம் இல்லையா? கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவு நான் பிரசவ வேதனை படுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஆனா நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு உங்கள் சந்தோஷத்தினால் ஒருவனும் பண்ணாரு எடுத்து போக முடியாது. இப்போ கர்த்தரை பார்க்கும் போது கிடைக்கிற அந்த சந்தோஷத்துக்கு என்ன எதுக்கு ஈடாகும்? முகமுகமாய் அவரை நம்ம தரிசிக்கும் போது அப்போ கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடா நம்ம எண்ணத்தை எடுக்க முடியும். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளி ஆனதால் சந்தோஷப்படுங்க. ஏன்னா இவ்வுலக பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்லன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள் வரைக்கும் வாசி. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமென். ஆமென். நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். உங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் இல்லையா? அதுக்கு நமக்குள்ள சந்தோஷம் இருக்கதா இருக்குது. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானால் இப்பொழுது கொஞ்ச காலம் என்ன பண்ணலாம்? பல விதமான பாடுகளினாலும் சோதனைகளாலும் நம்ம என்ன பண்றோம்? சிக்குண்டவங்களா இருக்கிறோம். ஏன்னா ஒரு அழிந்து போகிற பொண்ணே அக்னினால என்ன பண்றாங்க? சோதித்து பார்க்கும்போது உங்களுடைய விசுவாசம் என்ன பண்ணும்? விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அதனாலதான் அவர் அக்னினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். நம்ம எல்லாருமே பரிசுத்த ஆவியினால நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் இல்லையா? ஜீசஸ் நேம்ல ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு இருக்கு. இப்ப அக்னினால நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்தானம் எடுக்கணும் இல்லையா? நம்ம விசுவாசம் சோதிக்கப்படணும். அப்போ கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாதாக என்ன பண்ணும்? அந்த விசுவாசம் அது சோதனையில ஜெயிக்கும் போது அவருக்கு முன்பாக நம்ம காணப்படுவோம் இல்லையா? அவரை நீங்கள் அறியாமல் இருந்து காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் இல்லையா? இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையால், அதாவது அது நம்மளால வார்த்தையினால சொல்ல முடியாது, அவ்வளவு மகிமை நம்ம அடைய போறோம். நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களை களி கொண்டு உங்கள் விசுவாசத்துக்கு கிடைக்க போற பலன் என்னங்க? ஆத்துமா ரட்சிப்பு, மரணம் இல்லாத வாழ்க்கை, நித்திய ஜீவன். அவரோட கூட நம்ம ராஜாக்களும் ஆசாரியனும் ஆக்கினார். அவரோட கூட உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்தார்னு சொல்லியது. அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பை நம்ம அப்பதான் பூரணம் அடையும். அப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன துக்கம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? அதை சந்தோஷமா எண்ணுங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. எப்படிங்க கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும்? அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை நீங்க நடந்தீங்கன்னா, அவர் உங்களுக்குள் வாசமா இருந்தாருன்னா, அவருடைய சத்தம் உங்க காதுகளை கேட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே பயணம் செய்தீங்கன்னா நீங்க கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருப்பீங்க, கர்த்தரிடத்துல மனப்பிரமையுமா இருக்கும். அப்போ எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா நம்முடைய கர்த்தர் நம்மோட இருக்கிறாரே. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக இருக்கிறாரு. அப்போ அந்த முத்திரை நம்ம இருதயத்துல இருக்குது. ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். என் சகோதரரை கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமா இருக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன்.
அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை பாருங்களேன். சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டாங்க. அவருடைய நாமங்கள் எங்க இருக்கான்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அதனால கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல். அப்போ இன்னைக்கு கூட நம்ம எல்லாருமே ஒரு காரியத்துல சுவிசேஷ விஷயத்துல நம்ம யாருக்காவது என்ன பண்றோம்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குன்றதும் ஒரு வாட்ஸ்அப்லயோ ஸ்டேட்டஸ்லயோ போட்டு என்ன பண்றோம்? எப்படியாவது சுவிசேஷம் என்ன பண்றது? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடைசி காலத்துல என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பரவி கொண்டு வருகிறது இல்லையா? அப்போ சந்தோஷமா இருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க? பங்காளியா இருக்கிறீங்க. ஜீசஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த 70 பேர் அனுப்புறாரு. அவங்க போய் சுவிசேஷம் அறிவிச்சுட்டு திரும்பி வராங்க. அவங்க வந்து சந்தோஷமா என்ன சொல்றாங்கன்னா, ஆவிகளும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது, உங்களுடைய நாமத்தினால என்ன பண்ணுது? கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லும் போது, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. அப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறோம், உண்மையா இருக்கிறோம், தேவனுக்கு உண்மையும் உத்தமமா எனக்காக ஜீவனை கொடுத்த அந்த தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்குது. எனக்கு கிடைத்த அதே ரட்சிப்பு என்னுடைய சகோதரருக்கும் என்னுடைய சகோதரிக்கும் கிடைக்கணும்ன்ற அந்த மனப்பூர்வமாய் சுவிசேஷம் அறிவிக்கிற எல்லா பிள்ளைகளோட நாமமும் ஜீவனோட புஸ்தகத்துல இருக்கு. வாசிக்கலாம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். ஆமென். இப்போ ஆபகுக் சொல்ற இந்த வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்க இல்லையா? இன்னைக்கும் அநேகருக்கு என்ன இருக்கு? நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல, நிறைய பேருக்கு பிள்ளைகள் இல்லை, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, இந்த மாதிரி பாடுகள் இருக்குதான் செய்யுது இல்லையா? ஆனா எது நடந்தாலும் சரி, எது நடக்காம போனாலும் சரி, என்னுடைய கர்த்தர் வருகிறார், நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் சொல்லி இந்த உலக பாடுகளுக்காக நான் கவலைப்படாம, கர்த்தர் அதை கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், அதை கொடுக்காம போனாலும் ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருப்பேன். இந்த உலக பாடுகள் என்ன பண்ண முடியாது? கர்த்தருக்குள் நான் மனமகிழ்ச்சியா இருக்கிறத தடுக்க முடியாது. ஏன்னா என்னுடைய கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், நான் சந்தோஷமா இருப்பேன். நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறதுன்றதை இந்த தீர்க்க தரிசனங்கள் மூலமா நம்ம அறிந்து கொள்வோம். இரவு சென்று போயிட்டு அப்ப என்ன நடக்கணும்? பகல் சமீபமாயிற்று. பகல்ன்றது 1000 வருஷ அரசாட்சி, தேவனுடைய வருகை. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். ஆமென். பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவருடைய வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இருக்க என்ன பண்ணுமா? தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு அவருக்குள் நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் தான் அது. நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருக்குள் நிலைத்திருந்தது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் எனக்குள் நிலைத்திருப்பேன். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டிருக்கிறோமா? ஏன்னா ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன், கர்த்தர் வருகிறார்னு சொல்லி அந்த வசனம் முடியும். அப்போ கர்த்தரிடத்துல அன்பு கூறுதுன்னா என்னங்க? அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்லியது. ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறோமா? எந்த வசனம், எவ்வளவு வசனம் ஆண்டவர் நம்ம இருதயத்துக்கு சொல்லியிருக்காரோ அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து முதலாவது அந்த கற்பனைகளின் படி நம்ம நடக்கணும். அப்போ அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 20, 30, 60, 100 என்ன பண்ணோம்? அந்த கற்பனைகள் அதிகமா, அந்த கட்டளைகள் அதிகமா நம்ம இருதயத்துல விளையும். நம்ம அதிகமா கீழ்ப்படிந்து நடக்கும். முதலாவது பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு முதல்ல கீழ்ப்படிந்து, அப்போ அது என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா இன்னும் அநேக வசனங்கள்ல ஆண்டவர் சொன்ன புத்திமதிகளுக்கு ஒன்னொன்னா கீழ்ப்படிந்திருந்து வேலையிலையும் எல்லாத்தையும் உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா வாழணும், உலகத்துக்கு விலகி இருக்கணும், அநியாயத்துக்கு விலகி இருக்கணும் அப்படின்றது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு போதிப்பார். அதனால ஆண்டவர் சொல்றதை பாருங்க, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால்
பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மீது எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு வரப்போகிற 3ஆம் உலக பொறுத்து தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள் இருப்பதை பற்றி கொண்டிரு. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவை வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை நம்ம காத்து கொண்டு அதன்படி நடந்தால் கர்த்தரும் வரப்போகிற ஆபத்து காலத்துல நம்மை காப்பார். நம்ம கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களா இருந்தா அவரும் நமக்கு உண்மையுள்ளவரா இருப்பார். அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். நிச்சயமா நீங்கள் படுகிற எல்லா பிரயாசத்திற்கும் அவர் நீதி செய்ய உண்மை உள்ளவரா இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மளுடைய இந்த உபத்திரங்கள், இந்த சோதனைகள், வேதனைகள் எல்லாம் நீங்கி கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம இருக்க போகின்ற அந்த சந்தோஷத்தோட, அந்த விசுவாசத்தோட காத்திருங்க. நம்முடைய கர்த்தர் வருகிறார். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. எங்களை பரிசுத்தம் செய்கிற தேவனா இருக்கிற கர்த்தாவே. எங்களை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறீர். எங்களை வழி நடத்துகிறவரா இருக்கிற கர்த்தாவே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நீ நீதி உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். உடைய வசனம் அனைத்தும் சத்தியம். உடைய கிரியைகள் எல்லாம் நீதி உள்ளவைகளா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அப்பா, எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. உமக்குள்ள நாங்கள் நிலைத்திருக்கும்படி கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய கற்பனைகள் எல்லாவற்றுக்கும் மனத்தாழ்மையோடு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க ஆவினாலே எங்களுக்கு பலன் தாங்கப்பா. அப்பா, இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளையும் அவரோட பிள்ளைகளையும் அவர் வேலை ஸ்தலத்தையும் அவரோட கைகள் செய்கிற எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. அவங்க வருகையில நாங்கள் எதிர்கொண்டு போறதுக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எதுவுமே கரைத்திரை அற்றதாக பரிசுத்தமாக காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. உண்மையே நம்பி இருக்கிறப்பா. அந்த கல்லனை போல எப்படியாவது எங்களை இந்த ராஜ்யத்துல இந்த கடைசி நிமிடத்துல இரக்கம் காட்டுங்கப்பா. அந்த கல்லனுக்கு காட்டின இரக்கத்தை எங்களுக்கும் காட்டுங்கப்பா. பட்சபாதம் இல்லாத தேவனா இருக்கிற காட்டாது. குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மணியில் காட்டாது. புதிய மகிமையெல்லாம் மக்கே செலுத்து. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.